முன்னொரு காலத்தில் ஒரு அழகான கிராமத்தில் ஒரு வியாபாரியும் அவனது அன்பான கழுதையும் வாழ்ந்து வந்தார்கள். ஒரு நாள் வியாபாரி கழுதையின் மேல் ஒரு பெரிய பஞ்சு மூட்டையை ஏற்றினான். இருவரும் சந்தையை நோக்கி தங்கள் பயணத்தை தொடங்கினார்கள். வழியில் ஒரு ஆறு இருந்தது. ஆற்றை கடக்கும் போது எதிர்பாராத விதமாக கழுதை தண்ணீரில் தடுமாறி விழுந்தது. பஞ்சு நனைந்தாலும் வியாபாரி அதை சரி செய்ய பஞ்சை குறைத்ததால் கழுதைக்கு மூட்டையின் எடை மிக குறைவாக தெரிந்தது. கழுதை மிகவும் மகிழ்ச்சி அடைந்தது. சில நாட்கள் கழித்து வியாபாரி கழுதையின் மேல் உப்பு மூட்டைகளை ஏற்றினான். மூட்டை மிகவும் கனமாக இருந்தது. கழுதை ஒரு தந்திரம் செய்தது. இன்றும் ஆற்றில் விழுந்தால் எடை குறையும் என்று நினைத்து வேண்டுமென்றே ஆற்றில் அமர்ந்தது. உப்பு நீரில் கரைந்ததால் மூட்டை எடை குறைந்தது. கழுதையின் இந்த சூழ்ச்சியை வியாபாரி கவனித்து விட்டான். அதற்கு ஒரு பாடம் புகட்ட தீர்மானித்தான். அடுத்த நாள் வியாபாரி மீண்டும் ஒரு பெரிய பஞ்சு மூட்டையை கழுதையின் மீது ஏற்றினான். கழுதை ஆற்றுக்கு வந்ததும் வழக்கம் போல தண்ணீரில் அமர்ந்தது. ஆனால் இம்முறை பஞ்சு தண்ணீரை உறிஞ்சு மிக பெரிய எடையாக மாறியது. கழுதையே எதிர்பார்க்காத அளவுக்கு எடை கூடியதால் அதால் நகரவே முடியவில்லை. தனது சூழ்ச்சி தனக்கே வினையாக முடிந்ததை எண்ணி கழுதை வருந்தியது. நீதி: அடுத்தவரை ஏமாற்ற நினைத்தால் அது நமக்கே ஆபத்தாக முடியும். அன்று முதல் அந்த கழுதை யாரையும் ஏமாற்றக்கூடாது என்று முடிவு செய்தது. நீதி: அடுத்தவரை ஏமாற்ற நினைத்தால் அந்த ஏமாற்று வேலை நமக்கே ஆபத்தாக முடியும்.